இப்போ வந்து நம்ம வேலை பார்க்குற இடத்துலயே நமக்கான சம்பளம் சாப்பாடு கொடுக்கப்பட வேண்டும். காலை உணவு, மதிய உணவுலாம் கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அதுதான் வந்து சரியானது. இப்போ எல்லோரும் என்ன பண்ணால் காலையில் தான் இவங்க சாப்பாடு கட்டிட்டு போகிறாங்க. காலை உணவு, மதிய உணவு எல்லாத்தையுமே வந்து கட்டிட்டு தான் போகிறாங்க. வேலை பார்க்குற இடத்துல டீ முதற்கொண்டு வீட்டிலே கொண்டு போகிறாங்க. ஸ்நாக்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க. ஆனால் அந்த நிறுவனம் தொழிலாளர்களிடம் வந்து உழைப்பை மட்டும் வாங்கி கொண்டு அனுப்பி விடுகிறது. ஒரு நிறுவனத்தோட வளர்ச்சிக்காக தானப்பா அந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ காலை உணவு, மதிய உணவு, வேறு என்னென்ன உணவு தேவையோ அந்த நிறுவனத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன உணவு தேவையோ நீ அக்கறையாக பார்த்துக்கணும்ல. இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு உங்களுக்காக உதவி பண்ணுறதுக்கு வரேன் அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய வளர்ச்சி அதில் மிக முக்கியமாக இருக்குது. உங்களுக்காக நான் உதவி பண்ணுறதுக்காக வரேன். அப்போ நீங்கள் வந்து என்னை வந்து கவனிக்கணுமா இல்லையா? எனக்கு தேவையான உணவு கொடுப்பீங்க தானே. அப்போ அது மாதிரி தான் நீங்கள் அப்படிங்கிறது ஒரு தொழிற்சாலை. இப்போ நீங்கள் வந்து ஒரு தொழிற்சாலைன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய வளர்ச்சிக்காக என்ன நீங்கள் கூப்பிட்றீங்க, என்னை வச்சு உங்களை நீங்கள் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களா எனக்கு? அப்போ இங்கே வந்து அப்போ எனக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல. அது மாதிரி இப்போ நான் தான் ஒரு தொழிற்சாலைன்னா நீங்கள் என்கிட்ட வரீங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து என்னுடைய நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான உணவு நான் கொடுக்கணும் தானே. காலை உணவு, மதிய உணவு, இது என்னென்னா இப்போ வீட்டிலேருந்து கட்டிட்டு போகிறாங்க. சாப்பாடெலாம் வீட்டிலேருந்து கட்டிட்டு போகிறாங்க. ஏன்னா இதில் என்னென்னா இப்போ தான் சம்பளம் தராங்கல்ல, அந்த சம்பளத்தில் தானே நீங்கள் சாப்பாடே வாங்கி கட்டிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது உங்கள் நிறுவனத்தில் நான் வேலை செய்கிறேன். இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், வீட்லேயும் வேலை செய்ய வேண்டியிருக்கு. நான் அங்கே சாப்பிட்ற சாப்பாட்டுக்காக இப்போ நான் 9 மணிக்கு உங்கள் நிறுவனத்துக்கு வேலைக்கு வரேன் அப்படின்னா நான் என் வீட்டில் அதிகாலையில் 4 மணிக்கே எழுந்திரிச்சு சமைக்க வேண்டியது இருக்குது. சமைச்சு எடுத்துகிட்டு அப்போ உங்கள் நிறுவனத்தில் வேலை செய்கிறது 8 மணி நேரம் வேலை செய்கிறேன்னா நான் அதற்காக நான் வந்து வீட்டிலே ஒரு 4 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அந்த நிறுவனத்துக்காக நான் வேலை செய்கிறேன் என்று பொருளாகி விடுகிறது. உணவு தயாரிப்பதற்காக ஒவ்வொரு வீட்லேயும் பாருங்கள், பள்ளிக்கூடத்தில் கல்லூரிக்கு போகிற பசங்க அவங்களுக்காக வீட்டில் உணவு ரெடி பண்ணுறாங்க. காலையிலே ரெடி பண்ணுறாங்க. பள்ளிக்கூடத்தில் அப்போவும் பாருங்கள், அப்போ பள்ளிக்கூட நேரங்கிறது 8 மணி நேரம்னாலும் அந்த 8 மணி நேரத்தில் சாப்பிடுகிற சாப்பாட்டுக்காக வீட்டில் ஒரு 4 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. வேலை நேரம் 8 மணி நேரம். ஒரு அலுவலகத்தில் போய் தொழிற்சாலை போய் வேலை நேரம் 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் கூட வேலை வாங்குறாங்க. அப்போ அங்கே 12 மணி நேரம் வேலை வாங்கினா கூட சில ஜவுளி கடையெல்லாம் பாருங்கள், காலை 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு தான் விடுவாங்க. 12 மணி நேரம் வேலை வாங்கினா கூட அப்புறம் அந்த 12 மணி நேரம் இவங்க சாப்பிட்ற சாப்பாடு பாருங்கள், காலை டிஃபன், மதிய உணவு எல்லாத்தையும் வீட்டிலேருந்து தான் கட்டிட்டு போகிறாங்க. ஒரு டீ கூட கொடுக்க மாட்டாங்க. அப்போ வீட்லேயும் அதற்காக உழைக்க வேண்டியிருக்கு. ஒரு நிறுவனத்தில் செய்கிற வேலைங்கிறது வேறு, அந்த நிறுவனத்தில் சாப்பிட்ற சாப்பாட்டை தயாரிப்பதற்காக வீட்டில் வேலை பார்க்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ நேரத்தை வந்து அப்போ அவங்களுக்கு வேலைங்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது, பெரிய தண்டனை மாதிரி இருக்குது. எதுக்குடா அந்த உலகத்துக்கு வந்தோம், இதுக்கு அந்த காடுகள்லேயே கிராமங்கள்லேயே வாழ்ந்துருக்கலாமே, எதுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு வந்தோம் அப்படின்ட்டு நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கு வந்தோம், நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோமா? இல்லை, ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதே நீங்கள் அந்த நிறுவனத்து வேலை பார்க்குற அலுவலகத்துலேயோ அல்லது கல்லூரிலேயோ பள்ளிக்கூடத்துலேயோ காலை உணவு, மதிய உணவு அங்கே இருக்கும்போது எனக்கு தேவையான ஊட்டச்சத்து உணவு எனக்கு போதுமான அளவு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் வீட்டில் சமைக்கிற நேரம் எனக்கு மிச்சம். வீட்டில் நான் 4 மணி நேரம் சமைக்கிறாங்க. ஒவ்வொரு பெண்களும் சரி ஆண்களும் சரி வீட்டில் சமைக்கிறாங்க. சாப்பாடு கட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக, வேலைக்கு போகிற இடத்துல சாப்பிட்றதுக்காக, வீட்டிலேருந்தே சாப்பாடை கட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக காலைல 4 மணிக்கே சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளோ வேலை பாருங்கள், எவ்வளோ எரிபொருள் செலவு இருக்குது, அந்த சாப்பாடு செலவு இருக்குது, அப்புறம் அந்த நேரத்தை செலவழிக்கிறாங்க பாருங்கள். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வதற்காக இவர்கள் கையெல்லாம் காசு போட்டு செலவழிக்கிறாங்க. முதலீடு. ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போகிறாங்கப்பா, காலைல 8 மணிக்கு வேலை அப்படின்னா காலைல 8 மணிக்கு வேலை, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இவங்க வந்து அதுக்காக முதலீடு போடுறாங்க. இந்த தொழிலாளர்களும் முதலீடு போடுகிறார்கள். எப்படி? அங்கே வேலை பார்க்குற நேரத்தில் வந்து என்ன சாப்பிட்ணும்ல, அந்த சாப்பாட்டை இவங்க காசு போட்டு அந்த உணவெல்லாம் வாங்கி சமைத்து எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அப்போ நேரத்தை செலவழித்து, உழைப்பை செலவழித்து, பணத்தை செலவழித்து உணவை தயார் செய்து எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற அந்த தொழிலாளர்கள் அந்த நிறுவனத்தில் உழைப்பதற்கான உழைக்கும்போது சாப்பிடுவதற்கான அந்த உணவை தயார் செய்வதற்காக உணவுக்காக செலவு செய்து, அப்போ அது ஒரு முதலீடு தானேப்பா. ஒரு தொழிலாளர்கிட்ட நீ உழைப்பை தான் வாங்கணும், அவங்க முதலீடு வேறு பண்ணுறாங்க. தொழிலாளர்கள் வெறும் சும்மா போயிட்டு வரல, முதலாளி மட்டும்தான் முதலீடு போடுறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. தொழிலாளர்களும் முதலீடு செய்கிறார்கள். ஏன்னா அங்கே சாப்பாடு இவங்க வீட்டிலேருந்து தான் கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த சாப்பாடு சும்மா வருது, கடையில் போய் காசு கொடுத்து வாங்கணும். இப்போ அதே சாப்பாடு அந்த முதலாளியே கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முதலாளிக்கு செலவாகுதில்ல.
முதலாளிக்கு ஒரு இப்போ 10 பேர் வேலை செய்கிற ஒரு நிறுவனத்தில் 10 பேருக்கும் காலை மதியம் சாப்பாடு போட்டாருன்னு வச்சுக்கோங்க. 10 பேர் ஒவ்வொரு நாளைக்கு என்ன ஆகும்? 10 பேருக்கு 20 வேளை சாப்பாடு அப்படின்னா ஒரு வேளை சாப்பாடு 30 ரூபா அப்படின்னா 10 300 600 ஒரு நாளைக்கு 1000 ரூபா ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதத்துக்கு 30,000. அப்போ அந்த காசு 30,000 அவர் முதலீடு அது மட்டும் முதலீடாக பார்க்கப்படுதில்ல. அவர் செலவு பண்ணாருன்னா அது வந்து முதலீடு. முதலாளி காசு போட்டு செலவு பண்ணி சமைச்சு அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுத்தா அதற்கு பேர் முதலீடு. அப்போ அந்த தொழிலாளர்கள் வீட்டில் இருந்து சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வராங்களே அதுக்கு பேர் என்னது? அப்போ லாபத்தை மட்டும் நீ முதலாளிங்கிற பேரில் லாபத்தை மட்டும் நீ மட்டும் எடுத்துகிட்டு போகிற. உனக்கும் சம்பளம் இருக்குது, முதலாளிக்கும் சம்பளம் உண்டு, லாபத்துலேயும் அவருக்கு பங்கு உண்டு. ஏன்னா அவர் முதலீடு போடுறாரு. அப்போ தொழிலாளர்களும் தான் முதலீடு போடுறாங்க. அங்கே இந்த வேலை செய்கிற நேரத்தில் சாப்பிட்ற சாப்பாடு எங்கே வீட்டிலேருந்து தான் கட்டி எடுத்துகிட்டு வராங்க. அந்த சாப்பாடு வாங்குறதுக்கான செலவு, மளிகை சாமான், எரிபொருள், எண்ணெய், கேஸு, இதெல்லாம் வந்து அந்த நிறுவனத்தில் வேலை பார்ப்பதால் அந்த நிறுவனத்தில் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கும்போது ஏற்படுற களைப்பு, அதுக்கு அங்கே சாப்பிட்டா தான் தொடர்ந்து வேலை பார்க்க முடியும். அடுத்து மத்தியானத்துக்கு அப்புறம் சாப்பிட்டா மத்தியானத்துக்கு அப்புறம் வேலை பார்க்கணுன்னா சாப்பிட்டாகணும், சாப்பிட்டா தான் தெம்பு இருக்கும். அப்போ அந்த தொழிலாளர்களும் முதலீடு செய்கிறாங்கல்ல. இப்போ அவங்களுக்கு ஏதாவது லாபத்தில் பங்கு கொடுத்தீங்களா? அதனால் பங்கு கொடுக்காதப்ப தொழிலாளர்கள் எதுக்காக அந்த முதலீடு செய்யணும்? அந்த உணவு வந்து அப்போது நியாயப்படி வந்து அந்த நிறுவனம் தான், எந்த ஒரு அலுவலமாக இருக்கட்டும், நிறுவனமாக இருக்கட்டும், பள்ளிகளாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், அங்கே சாப்பாடு கொடுக்கணும். காலை உணவு, மதிய உணவு, இடைவேளையில் என்ன உணவு தேவை எனக்கு போதும் பாரு, நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தேன், எனக்கு போதுமான உணவு கிடைத்து விட்டது, நான் படித்தேன், எனக்கு போதுமான உணவை இங்கு கொடுத்தார்கள், நான் பட்டினியாக இருக்கவில்லை அப்படின்னு அது மாதிரி வேலை பார்க்க வந்தேன், இந்த கம்பெனியில் நான் வேலை பார்க்குறேன், எனக்கு போதுமான உணவு, எனக்கு கொஞ்சம் கூட சோர்வு இல்லாமல் உழைப்பதற்கு போதுமான உணவு இந்த நிறுவனத்தில், சத்தான உணவு, நான் கேட்ட உணவு எனக்கு கொடுத்தார்கள். அவங்க கொடுத்ததை நான் சாப்பிடல, நான் கேட்ட உணவு அவங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லாமலாம் இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் போகிறாங்க அந்த பசங்க பார்த்திங்கன்னா காலையில் 8:30க்கு போவாங்க, 8:30க்கு 8 மணிக்கு வீட்டில் சாப்பிட்டு போவாங்க. அதோடு பார்த்திங்கன்னா மதியம் 11 மணிக்கு ஒரு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. காலையில் 8 மணிக்கு வீட்டில் சாப்பிட்ருப்பாங்க, அப்புறம் அதோடு பார்த்திங்கன்னா மதியம் 11 மணிக்கு சாப்பிடுவாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து 11 மணிக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுவாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு லஞ்சு. இதுவே இந்த பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அப்படி தான் சாப்பிடுவாங்களா? காலைல 8 மணிக்கு டிஃபன், அதோட 11 மணிக்கு தான் அவங்க அம்மா ஏதாவது கொடுப்பாங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு தான் சாப்பாடு போடுவாங்களா? இதுக்கு இடையில எதுவுமே அந்த பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்களா? சாப்பிட்டா கொடுக்க மாட்டாங்களா? இல்லை சாப்பிடாமல் இருந்தால் அந்த அம்மா அப்பா விட்டுருவாங்களா? விட மாட்டாங்களா? அப்போ வந்து அந்த பிள்ளைகளுக்கு போதுமான சாப்பாடு பள்ளிகளுக்கு கொடுப்பதில்லை, கிடைக்கவில்லை. பட்டினியோடு படிக்கிறாங்க, கோபத்தோட, பசியோட, பட்டினியோடு படிச்சுட்டு இருக்காங்க. அதே பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் அப்படி தான் சாப்பிடுவாங்களா? இப்போ வந்து மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட்றாங்களா? அதோட பார்த்திங்கன்னா சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 5 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க, 5 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. அப்படின்னா ஒரு பிள்ளைகள் அந்த மாதிரி தான் வீட்டில் சாப்பிடுவாங்களா? 1 மணிக்கு சாப்பிடுவாங்க, அதோட 5 மணிக்கு தான் சாப்பிடுவாங்களா? இடையில எதுவுமே சாப்பிட மாட்டாங்களா? எதுவுமே சாப்பிட்லன்னா அந்த அம்மா அப்பா விட்டுருவாங்களா? இல்லை அம்மா அப்பா கொடுக்கலன்னா அந்த பிள்ளைகள் மட்டும் விடாமல் கேட்காமல் இருக்க மாட்டாங்களா? அப்போ உணவு என்பது நமக்கு அடிக்கடி தேவை, போதுமானது தேவை. பள்ளிக்கூடங்கிறது, கல்லூரிங்கிறது, தொழிற்சாலைங்கிறது என்ன பண்ணுது தெரியுமா? மக்களை பட்டினி போட்டு சித்திரவதை பண்ணுது, பட்டினி போட்டு வேலை வாங்குது. நீங்கள் அலுவலகத்துக்கு போனீங்கன்னா மத்தியானம் சாப்பிடுவீங்க, அதோட வீட்டுக்கு வந்த பிறகு தான் இடையில உங்களுக்கு ஒரு 3 மணிக்கு டீ கொடுப்பாங்க, அதோட வீட்டுக்கு வந்த பிறகு தான் 6 மணிக்கு அப்புறம் ஏதாவது சாப்பிடுவீங்க, 6 மணிக்கு 7 மணிக்கு. அப்போ வீட்டிலே இருக்கிறீங்க, ஒரு விடுமுறை தினத்தில் நீங்கள் வீட்டிலே இருக்கீங்கன்னா நீங்கள் அப்படி தான் சாப்பிடுவீங்களா? காலையில் 8 மணிக்கு சாப்பிடுவீங்க, அதோட 11 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸு, அதோட 1 மணிக்கு தான் சாப்பிடுவீங்க, அப்புறம் 1 மணிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு ஏதாவது ஸ்நாக்ஸு, அப்புறம் வந்து 6 மணிக்கு தான் ஏதாவது சாப்பிடுவீங்களா? வீட்டில் அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களா? அடிக்கடி சாப்பிடணும்னு தோணுதில்ல, உடம்புக்கு தேவை இருக்குல்ல. அப்போ அந்த தேவை இந்த நிறுவனங்களில், அலுவலகங்களில் பூர்த்தி செய்யப்படுகிறதா? பள்ளிகளில், கல்லூரிகளில் பூர்த்தி செய்யப்படுகிறதான்னா இல்லை. அப்போ பசியோட, பட்டினியோட வேலை வாங்கப்படுகிறார்கள். இதுதான் கொத்தடிமைத்தனம். சாப்பாடு போடாமல் வேலை வாங்குறாங்க, அதாவது மாட்டுக்கு தீவனம் கொடுக்காம பால் கறக்க பார்க்குறாங்க, பாலை கறக்குறாங்க. அப்போ பால் வருமா? ரத்தம் தான் வரும், ரத்தம் கூட வராது. தீவனம் போட்டால் தானே ரத்தம் வரும், காற்று கூட வராது, வலி தான் வரும், கோபந்தான் வரும். அதுதான் அந்த பள்ளிக்கூடத்தில் அதான் நடக்குது. பள்ளிக்கூடம், கல்லூரி, அலுவலகங்கள், தொழிற்சாலைகள் போதுமான உணவு கொடுப்பதில்லை. இப்போ அதுவே பார்த்திங்கன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, ரொம்ப கார்ப்பரேட், அவங்களுக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் கிடைக்கும், அவங்க விரும்பின உணவு கிடைக்கும், எப்போ வேணாலும் போய் கேண்டீனில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற சலுகைகள் கொஞ்சம் பேர் தான் அந்த சலுகை அனுபவிக்கிறோம். ரொம்ப ரொம்ப நிறைய சம்பாதிக்கிற கம்பெனிகள், பெரிய கம்பெனிகளில் தான் அந்த மாதிரி வசதி. அதுவும் ரொம்ப உயர் அதிகாரிகளுக்கு மட்டும்தான், எல்லா கடைநிலை ஊழியர்களுக்கெலாம் அப்படி கிடையாது. அங்கேயும் பாரபட்சம் இருக்குது.
கடைநிலை ஊழியர்களுக்கு அவ்வளோ வசதி கொடுக்க மாட்டாங்க. அதனால் பெரும்பாலான உலகத்தில் பெரும்பாலான மக்கள் பசி பட்டினியோடு வேலை பார்க்குறாங்க. பள்ளிக்கூடத்துலேயும் சரி கல்லூரிலையும் சரி பசி பட்டினியோடு தான் படிக்கிறாங்க. பட்டினி போட்டு அவங்ககிட்ட இருந்து வேலை வாங்குறாங்க. அதனால் அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல போதுமா அந்த உடம்புக்கு தேவையான உணவை கொடுத்து அவங்ககிட்டருந்து வேலை வாங்க. அப்போ தான் மகிழ்ச்சியாக வேலை பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்துலேயும் சரி கல்லூரிலையும் சரி அலுவலகத்துலேயும் தொழிற்சாலையும் சரி போதுமான உணவு கொடுக்காமல் அவங்ககிட்டருந்து வேலை வாங்கினா அவங்க ஒரு கோபத்தோடையும் பழி வாங்குகிற உணர்ச்சியோடையும் வெறுப்போடையும் எப்படா விட்டா போதுன்னு தான் நினச்சி வேலை பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்து சாப்பாடு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுத்து அவங்ககிட்டருந்து வேலை வாங்கி பாருங்கள். அவங்க நீங்கள் போங்க பள்ளிக்கூடம் முடிஞ்சிச்சு போப்பா வீட்டுக்குன்னா போக மாட்டாங்க. பள்ளிக்கூடம் முடிஞ்சிச்சு நீங்கள் போதுமான உணவு அந்த பிள்ளைகள்கிட்ட கொடுங்க. ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு என்ன உணவு தேவை உனக்கு என்ன ஆனால் இந்த உணவு தான் சத்தான உணவுன்னு வச்சு அந்த உணவு கேட்டால் கொடுத்துடணும். சத்தான உணவு பட்டாணி சுண்டல் அதுமாதிரி வேர்க்கடலை இது மாதிரி தேங்காய் பச்சை தேங்காய் அது மாதிரி இப்படி நிறைய உணவுகள் இருக்குதுல்ல. அப்போ அந்த உணவில் எதை கேட்டாலும் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கணும். எப்போ வேணாலும் போய் சாப்பிட்டுக்கலாம்ப்பா. கட்டணம் இல்லாமல் கல்வி கட்டணம் இல்லாமல் உணவு அங்கே இருக்கும்போது நல்ல தேநீர் அதாவது மூலிகை தேநீர் எப்போ உனக்கு வேணுதா மூலிகை சூப்பு மூலிகை தேநீர் இப்படி என்ன வேணாலும் நீ உனக்கு பசிக்குதா போய் சாப்பிட்டு வா கேண்டீனில் போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. கொஞ்சம் கூட பசியோடு ஏன் வீட்டுக்கு ஓடுறாங்க பள்ளிக்கூடம் விட்டால் ஏன் வீட்டுக்கு போகணுன்னு வெறியாக இருக்காங்க தெரியுமா? பசியோடு இருக்காங்க. ஏன்னா காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டவங்க அப்புறம் மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு கிடையாது. அப்புறம் வீட்டுக்கு போனால் தான் சாப்பாடு. அதனால தான் வீட்டுக்கு ஆர்வமாக ஓடுறாங்க. நீங்கள் ஸ்கூல்லே இருக்கும்போது அவங்க பசியே இல்லாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நீ வீட்டுக்கு போப்பான்னா கூட வீட்டுக்கு இல்லை இருந்துட்டு போகிறேன் அப்படின்பாங்க. அப்போது அரசாங்கம் பண்ணுற தப்பு தான் இந்த மாணவர்களுக்கு படிப்பு மீது ஒரு வெறுப்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது. தொழிலாளர்களுக்கு வேலை செய்வது மீது வெறுப்பு ஏற்பட காரணமாக இருக்குது. விடுமுறை என்றால் விடுதலை நாளாக கருதுகிறார்கள். அதனால் என்ன பண்ணணும் நல்ல சாப்பாடு போட்டு போதுமான ஊட்டச்சத்து அப்படி சாப்பாடு போட்டால் அவ்வளோ உணவு எங்கே இருக்குது அவ்வளோ காசு எங்கே இருக்குது வருங்க. எல்லாம் முதலீடு தான். நீங்கள் எல்லாமே கொடுத்து பாருங்கள். எல்லாமே கொடுத்து அவங்கள இப்போ படிப்புக்காக இந்த கல்லூரி அரசாங்கம் ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழிக்குது. அது எல்லாம் பயனில்லாமல் போகுது. நீ கூட கொஞ்சம் ஒரு 1000 கோடி செலவழிச்சுன்னா அது அத்தனையும் முழுமையான பயனை தரும். இது எல்லாமே முதலீடு. நாளை பின்னா இது நல்லா படிப்பாங்க. நீ இவ்வளோ சாப்பாடு கொடுக்கணும் சம்பளம் வேறு கொடுக்கணும் மாணவர்களுக்கு. ஆமாம் சம்பளம் கொடுக்கணும். அவ்வளோ செலவு பண்ணால் அது எல்லாமே திரும்ப உனக்கு கிடைக்க போகுது. சந்தோஷமாக வேலை பார்ப்போம். ஒரு நாடை இப்போ ஓபி அடிப்பாங்க. வேலையிலேருந்து தப்பிக்கிறக்காக நினைப்பாங்க வேலை செய்யாமல். அப்புறம் மாணவர்கள் படிப்புலேருந்து தப்பிக்கிறக்காக நினைப்பாங்க படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா நாம் நமது கடமையை சரியாக செய்யவில்லை. எப்படி ஆங்கில வழியில் கல்வி அப்புறம் நீ பசியோடு வேற படிக்கணும். தாய்மொழியில் கல்வி கொடுத்துருந்தாலாவது பசியோடு படிக்கிறதுல ஒரு எளிதாக இருக்கும். நீ சாப்பாடும் சரியாக கொடுக்க மாட்டேன்றீங்க. பள்ளிக்கூடத்துலையும் கல்லூரிலையும் சாப்பாடும் சரியாக கொடுக்க மாட்டேன்றீங்க. இந்த லட்சணத்தில் ஆங்கில வழியில் கல்வி அப்புறம் இவங்க எப்படி படிப்பாங்க? எப்படா இந்த ஸ்கூலை விட்டு போகணும் வீட்டில் போனால் பசியோடு இருப்பான் வீட்டில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். அதனால் நமது குறைகளை நாம் திருத்தி கொள்வோம். இதை இப்போ இந்த கருத்தா நல்ல கருத்தா இந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு நம்ம எதாவது திருத்திக்கிறதா இருந்தால் திருத்திக்கணும். யாராக இருந்தாலும் சரி சம்மந்தப்பட்டவங்க கேட்கும்போது திருத்திக்கிறதா இருந்தால் திருத்திக்கணுமே தவிர என்னடா நீ என்ன இப்படி சொல்லிட்ட அப்படின்னு கேட்கக்கூடாது.